தந்தை, மகன், தூயாவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, மீண்டுமாய் அமலோற்ப அன்னை விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாமே அமலோற்பவி. அம்மா தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது நீங்கள் யார் அப்படின்னு பெர்னத்தம்மா காட்சி கொடுக்குற வேலையிலே பெர்னதேத்தம்மா கேட்கிறார்கள். அந்த 14 வயதுடைய அந்த சிறுமிக்கு அம்மா சொல்கிறார், நாமே அமலோற்பவி, ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவர் அன்னை மரியா. மாசு மறுவற்றவர்களாய் வாழணும், பாவம் இல்லாமல் இருக்கணும். எனவே நம்ம பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு இந்த நாளிலே அவர் ஆராதிப்போம். இந்த திருவரை காலம் இந்த 2ஆம் வாரத்தில் இருக்கிறோம். இந்த திங்கட்கிழமை நம் பாவங்கள் தவறுகளை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய வருகைக்காய் நம்மை தயாரிப்போம். மக்கள் தயாரித்தார்கள், அந்த ஆண்டவரை பெற்றுக்கொண்டார்கள். யாரெல்லாம் ஆண்டவருக்காக தயாரிக்கிறோமோ, நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோமோ, அதான் தயாரிப்பு. நம் பாவங்களை அறிக்கையிடுவதுதான் தயாரிப்பு. அந்த ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வதுதான் தயாரிப்பு. ஆலயம் சென்று ஆன்மீக காரியங்களில பின்பற்றுதல் என்பதுதான் தயாரிப்பு. அதில் தான் நம்ம வாழ்வோம், அதில் தான் நம்ம நினைத்தது நடக்கும், அதுதான் நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம். அந்த வாழ்க்கையில நல்லது நடக்கும், நம்ம வாழ்க்கையில கிருபையை காண்போம். அவர் நம்மை வழிநடத்துவார். எப்பொழுது நம் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு தூய்மையாய் மாறுகிற பொழுது. அம்மா காட்சி கொடுக்கிற பொழுது பெர்னதேத்தம்மா கேட்கிறாங்க, உங்க பெயர் என்ன என்று கேட்ட உடனே நாமே அமலோற்பவோம் என்கிறார் அன்னை மரியா. பாவம் இல்லாமல் பிறந்ததால் இன்றைக்கு விண்ணகம் பண்ண ராணியாக அம்மா இருக்கிறார்கள். அதன் நினைவாக ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 8ஆம் தேதியை அன்னையினுடைய நாளாக, அமலோற்பவ நாளாக, மனிதா நீ பாவமா இருக்கிறார், உன் பாவத்துக்காக மனமாறு, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இதோ அன்னை மரியா அந்த பாவம் இல்லாமல் இருந்ததால் விண்ணகம் பண்ண ராணியாய் இருப்பது போல என் மகனே மகளே அவன் வாழ்வோம் என்ற செய்தி ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்கு நன்றி, வல்லமைக்கு நன்றி. அம்மா எங்களுக்காக ஜெபிங்க. அம்மா எங்கள் தேவைகள் எல்லாம் அறிக்கையிடுகிற எங்களுக்காக ஜெபிங்க. எங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுகிற இயேசுவே எங்களை மன்னியுங்க. அப்பா, எங்கள் தவறுகள், எங்கள் பிழைகள், நாங்கள் செய்த பலவீனத்தில் நாங்கள் விழுந்தது ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிற மாற்றுங்க. அதான் ஆண்டவர் வார்த்தையை எபேசியர் புத்தகத்தில் 1:4 பவுலடிகளார் சொல்லுகிறார், நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி. நம்ம ஆண்டவர் முன்னாடி தூய்மையான பிள்ளைகளா நிக்கணுமா? அப்படி நிக்கிறோமானா இல்லை. ஆண்டவர் முன்னாடி மாசற்றவர்களாக நிற்கணுமா? ஆனால் நம்ம அப்படி நிற்கிறோமா என்றால் இல்லை. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நாம் தூயராகவும் மாசற்றவராகவும் தம் முன் விளங்கும்படி உலகம் தோன்றும் முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்துவின் வழியாக தேர்ந்தெடுத்தார். இப்படிலாம் மாறுவதற்காக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறார். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர்கிட்ட வருகிற பிள்ளைகள் தங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவர் முன்னாடி தூய்மையான பிள்ளையா மாறினோம், ஆசீர்வாதமாக நிற்போம். அதுக்கு அம்மா நமக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த விழா சொல்லுகிற செய்தி, அன்னை மரியாவை போல, அன்னை மரியா போல நான் தூய்மையாய் மாறிடணும், அம்மாவுடைய பிள்ளையாய் நம்ம மாறிடணும். ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்துதான் அந்த நாட்டினுடைய அரசன் அந்த வழியா வருகிறான். குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தைய தூக்குறான். ஏன் குழந்தை அழுகுறேன்னு கேட்கிறான். குழந்தை சொல்லுது, என் அம்மாவை நான் தொலைச்சிட்டேன். உன் அம்மாவை தொலைச்சிட்டியா? சரி வா, நான் அம்மாவை கண்டுபிடிக்கிறேன். அம்மா எப்படி இருப்பாங்க? என் அம்மா ரொம்ப அழகா இருப்பா. உடனே அரசன் ஆணை பிறப்பிக்கிறான். என்ன ஆணைன்னா, இந்த ஊர்ல இருக்கிற அழகான தாய்மார்கள் எல்லாருமே வாங்க. அழகான தாய்மார்கள் எல்லாரையும் கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க அரசன் முன்னாடி. இப்ப குழந்தைய அழைக்கிறான் அரசன், போ உன் அம்மா யாருன்னு பாரு, இந்த ஊர்ல இருக்கிற அழகான அம்மாங்களெல்லாம் கொண்டு வந்துட்டேன். அந்த குழந்தை ஒருத்தையா பார்த்து அம்மாங்க இல்லைன்னு சொல்லுது. அரசன் திகைத்து போய் நிற்கிறான். அவன் சொல்றாங்க, வாசல்ல ஒரு பெண்மணி நின்று கொண்டிருக்கிறா அழுது கொண்டே. ஆனால் அவள் அழகாக இல்லை, அவள் மெலிந்து போய் இருக்கிறார், அவர் அழுக்கான ஆடை அணிந்திருக்கிறார், அவர் அழகான என்று சொல்லவே முடியாது என்று சொல்கிறார்கள் காவலாளிகள். அவளையும் அழைத்து வா என்கிறார். அவள் உள்ளே வரும்பொழுதே பார்த்த குழந்தை ஓடி போய் அம்மாவை கட்டி பிடித்து கொண்டது. இதோ என் அழகான அம்மா என்று சொன்னது. எனவே பிரியமான இறைவர்களே, அம்மா அனைத்தையும் தாங்கி நிற்பவள். அம்மா அப்பா, இந்த குழந்தைக்கு அந்த அம்மா எல்லாமாக இருப்பவள் இந்த உலகத்துல. ஆனால் இந்த தாய், இந்த இறைவனுடைய தாய், அச்சிலுவையில் என்னுடைய தாயாய், நம்முடைய தாயாய் ஆண்டவர் தாரை வார்த்து கொண்டு இருக்கிறார். இதோ உன் தாய் என்று சொல்லிருக்கிறார். சீடர்களாகிய நம்ம அனைவருக்கும் ஒரு தாயாக விலை கொடுக்கிறார் அந்த தாய் மரியா. இந்த அழகான தாய், நாமே அமலோற்பவி என்று சொன்ன தாய் நம் பாவங்களுக்காக ஜெபிக்கிறார், நம் தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்.
இந்த விழாவில அம்மா எங்களுக்காக ஜெபிங்க. அம்மா எங்க வாழ்க்கை மாறணும் ஜெபிங்க. அம்மா எங்க குடும்ப நிலை மாறணும் ஜெபிங்க. அம்மா இந்த கிறிஸ்துமஸ் நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும் ஜெபிங்க என்று தூதர்களை நாளாகி இந்த திங்கட்கிழமை ஒப்பு கொடுப்போம். வல்லமையான இந்த தாய்மரியா இந்த விழாவில் நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவரிடம் இறங்கி ஜெபிப்போம்ப்பா. நன்றி வல்லவரை, நன்றி நல்லவரை, நன்றி. இதனால் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளுடைய தேவைகள், விண்ணப்பங்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள் என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்புகிறார்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிற அம்மா எங்களுக்காக ஜெபிங்க. தாய்மரியாவே எங்களுக்காக ஜெபிங்க. அம்மா பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் மாறுவதாக, எங்கள் வாழ்க்கை அபிஷேகமாய் இருப்பதாக, ஆண்டவர் பேரால் வல்லமையிலே நாங்கள் நிற்போமாக, ஆண்டவர் பேரால் ஆசீர்வாதத்தில் நாங்கள் நிற்போமாக, ஆண்டவர் பேரில் கிருபையில நாங்கள் நிற்போமாக. வல்லமையான தேவதாய் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் பேரிலே நாம் சாட்சியமாய் இருப்போம். அமல ஒரு அன்னையின் ஜெபத்துல வல்லமையான இறை கிருபையை நீங்க பெற்றுக்கொள்வீர்களாக. உங்கள் விண்ணப்பங்கள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் ஏக்கங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பெயரால் ஆசீர்வாதத்தாய் நீங்கள் கிடைக்க பெறுவதாக நீங்க பெற்றுக்கொள்வீர்களாக. வல்லமையான இறைவனுடைய அருளை பெற தலைவணங்கி இறை ஆசிரியை பெறுவோம். எல்லாம் அல்ல தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் அமலோற்பு அன்னை விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா நமக்காக ஜெபிக்கிறார். இன்றைக்கு குறிப்பாய் ஜெபமாலை தாங்க, ஜெபமாலை ஜெபிங்க. அம்மாவுடைய ஜெபத்தில் இறையர்களை பெற்றுக்கொள்வோம். உங்கள் விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்டில் அனுப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care.